இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்று குழம்பு வந்து செய்ய போகிறோம். இப்போ கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம், இவ்வளோ கடுகு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கணும். பொடிசாகவும் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீட்டாக கட் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போடணும். சரி, தூள் உப்பும் போடலாம், கல் உப்பும் போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. நான் இப்போ தூள் உப்பு தான் போட்டிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஏன்னா முட்டை குழம்புறதால கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். நான் மசாலாலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சா, இப்போ வந்து தக்காளி போட போகிறோம். வெட்டி வச்ச தக்காளி இதுவும் கொஞ்ச நேரம் வந்து வதங்கணும். இதுக்கும் கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் போடணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம சரி பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம். இப்போது இந்த தக்காளி வந்து கொஞ்சம் பாதி அளவு வந்து நல்லா மசியணும். கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியும் போடலாம், இல்லைன்னா பிச்சி வந்து 2ஆகவும் போடலாம், நம்ம விருப்பம் தான். நல்லா வதங்க சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு பாதியாக தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. ஆப்ஷனல் தான், இல்லாமலேயும் செய்யலாம். ஆனால் இருந்தால் கொஞ்சம் அந்த கவுச்சி வாடெல்லாம் வந்து வராது, அதனால். பாருங்க, நான் கொஞ்சமாக தான் போடுறேன். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணும். இங்கே பாருங்கள்,
எல்லாம் குழஞ்சி தக்காளி வெந்து வருது. உப்பு போடுற தான் வந்து தக்காளி வந்து வேகும், இல்லைன்னா அப்படியே அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு 3 4 4னா 4 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இப்போது இதை நல்லாவே என்ன பண்ணலாம், மறுபடியும் கலர் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகி கொஞ்சம் தக்காளி வதங்கணும். தக்காளி, மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி கிரேவி பதத்துக்கு வரும்போது இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். பாருங்க, திக்காயிடுச்சா? இப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சிச்சு. அந்த இஞ்சி பூண்டும் வந்து வாசனெல்லாம் போயிட்டு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணோம். ரொம்ப போட்டால் ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் நான் இவ்வளோ தான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்களா. 1.5 டம்ளர் தண்ணி. குழம்பு கொதிக்கிறதுக்காக இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டும் கொதிக்க வைக்கலாம், இல்லை நம்ம வெயிட் பண்ணுறோம்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். நான் இப்போ லைட்டாக கொஞ்சம் மூடி போடுறேன். வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரும்போது முட்டை உடச்சி ஊற்றணும்.
நல்லா பொங்கி கொதி வரணும். அந்த மாதிரி கொதி வந்து கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். திரும்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். குழம்பு ரெண்டாவது கொதி வந்துச்சு. அடுத்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக அப்படி கலரி விட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முட்டை திரியாக போயிடும். ஒரே இடத்த ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போகணும். நான் வந்து 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூடவோ இல்லை குறைச்சிக்கோ செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு இந்த முட்டை வந்து நல்லா முழுசாக வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முட்டை வெந்து நல்லா அப்படி முழு பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணி நம்ம வேக வச்சது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஊற்றின முட்டை வந்து நல்லா முழுசாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா திரியாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஒரு கொத்த அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பொடியாக நறுக்கி லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து நல்லா அந்த முட்டை வந்து வெந்து வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், நான் எடுக்கிறேன். பாருங்கள், ஸ்லோவில் தான் வைக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா திரியாக போகும். இதை பாருங்கள், இன்னும் அழகாக வெந்து வந்துருக்குது. பாருங்கள், உடையில அப்படியே எல்லாமே முழுசாக வந்துருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட போகிறோம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் மறுபடியும் குழம்பு வந்து சாப்பிடும்போது அப்போ கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மீடியம். இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். கூடவே முட்டையை தொட்டுக்கிறதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், முழுசாக முட்டை
வாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.